பணத்தை கொண்டுதான் பணத்தை உருவாக்க முடியும் என்பது முட்டாள்தனமான கருத்து. இவ்வுலகத்தில் உள்ள மக்கள் இரு பிரிவுகளாக உள்ளனர். அதில் நீங்கள் எந்த பிரிவைச் சேர்ந்தவர்? ஒரு புதிய வேலைக்காக விண்ணப்பிக்கும் பொழுது நீங்கள் செய்ய வேண்டிய நடைமுறை விஷயங்கள், வெற்றிகரமான சாத்தியக்கூறுகள் என்ன? உங்களுடைய வாழ்க்கையிலும் சரி, உங்களுடைய வியாபாரத்துறையிலும் சரி, நீங்கள் தலைவனாக இருப்பதற்கு தேவையான தலைமை பண்புகள் என்னென்ன மற்றும் பலம் பலவீனம் என்ன என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம ஹாப்பி லைஃப் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிந்தித்து பாரு செல்வந்தன் ஆகு அப்படின்ற அந்த புத்தகத்தினுடைய 7வது அத்தியாயம், வெற்றிகரமாக 7வது அத்தியாயத்தை நாம் நெருங்கிட்டோம். செல்வத்தை நோக்கிய 6வது அடி, ஒழுங்கமைந்த திட்டமிடல், ஆர்வத்தை செயலாக உருவாக்குதல். அது என்னென்ன அப்படின்றத பார்க்கலாமா? ஒழுங்கமைந்த திட்டமிடல், ஆர்வத்தை செயலாக உருவாக்குதல், செல்வத்தை நோக்கி 6வது அடி. மனிதன் படைப்பது அல்லது பெற்றுக்கொள்வது எதுவானாலும் அது ஏதோ ஒரு ஆர்வம் என்று ஆரம்பிக்கிறது. அது கற்பனா சக்தியின் மூலம் கண்ணுக்கு புலனாகாமல் இருந்து திடமான ஒன்றாக உருவாகிறது. அது கற்பனா சக்தி என்று பயிற்சி கூடத்தின் மூலம் திடமான உருவம் பெற்று மேற்கொண்டு பயணிப்பதற்கான திட்டங்களாக படைக்கப்பட்டு ஒழுங்கமைக்கப்படுகிறது. 2வது அத்தியாயத்தில் ஆர்வத்தை பணமாக உருமாற்றுவதற்கு 6 நிச்சயமான நடைமுறைக்கேற்ற படிகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டீர்கள். அந்த 6ல் ஒன்று உறுதியான நடைமுறைக்கேற்ற திட்டத்தை வடிவமைத்தல். அதன் மூலம்தான் அந்த உருமாற்றம் நடைபெறும். இப்போது எவ்வாறு நடைமுறைக்கேற்ற திட்டங்களை ஏற்படுத்துவது என்று சொல்லப் போகிறோம். இந்த மாதிரி இது கண்டினியூவாக வரும் அப்படின்றதுனால தான் எல்லாமே அப்படியே மிஸ் பண்ணாமல் ஃபஸ்ட்டில் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறது. இப்போ நம்ம 7வது அத்தியாயம் பார்த்துட்ருக்கோம் இல்லையா? ஸோ 2nd அத்தியாயத்தை பற்றி சொல்கிறாங்க. அப்போ நம்ம கண்டினியூவாக எல்லாமே பார்த்துட்டே வந்துட்டு இருந்தோம் அப்படின்னா தான் நமக்கு எதை பற்றி சொல்கிறாங்க, என்ன மீன் பண்ணுறாங்க அப்படின்றது தெளிவாக புரியும். ஓகே, இப்போ பார்க்கலாம். பின்னால் சொல்லப் போகின்ற மாஸ்டர் மைண்ட் என்ற தத்துவத்தை பயன்படுத்தி உங்களுடைய திட்டத்தை உருவாக்குவதற்கும் செயலாக்குவதற்கும் தேவைப்படும் மனிதர்களோடு ஒரு குழு அமையுங்கள். இது முக்கியம், அலட்சியப்படுத்தாதீர்கள். அவர்கள் உங்களோடு ஒத்துழைப்பதற்கு நீங்கள் தரப்போகும் லாபமும் நன்மையும் என்ன என்று முதலிலேயே தீர்மானிக்க வேண்டும். ஊதியம் இல்லாமல் யாரும் உங்களுக்கு உழைக்க மாட்டார்கள். அப்படி ஊதியம் வாங்காமல் தனக்கு ஒருவர் உழைக்க வேண்டும் என்று அறிவுள்ள எவரும் கேட்கவும் எதிர்பார்க்கவும் மாட்டார்கள். ஆனால் அந்த ஊதியம் என்பது பணமாகத்தான் இருக்க வேண்டும் என்பதில்லை. உங்களுடைய மாஸ்டர் மைண்ட் குழுவை வாரம் 2 முறையாவது சந்தியுங்கள். இன்னும் அடிக்கடி சந்தித்தாலும் நல்லதே. பணம் பண்ணுவதற்கான திட்டங்களை முழுமையாக வடிவமைக்கும் வரை அப்படி செய்யுங்கள். உங்கள் மாஸ்டர் மைண்ட் குழுவுக்கும் உங்களுக்கும் இடையே முழுமையான நல்லிணக்கம் நிலவட்டும். இதில் நீங்கள் தோற்றுவிட்டால் உங்கள் திட்டமே தோற்றுவிடும். முழுமையான இணக்கம் இல்லாத இடத்தில் மாஸ்டர் மைண்ட் குழு தத்துவம் செயல்படாது. மாஸ்டர் மைண்ட் குழு அப்படின்றது நம்ம இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸில் பார்த்துருக்கோம். ஒருத்தர் எந்த ஒரு அவருடைய துறை சம்பந்தமான விஷயங்கள் முழுவதுமாக தெரிந்திருக்காவிட்டாலும் அதை சார்ந்த ஒரு குழுவை அவர் வடிவமைச்சிருப்பார். ஸோ அதன் மூலியமாக அவர் பல விதமான வெற்றிகளை குவித்திருப்பார். ஸோ அந்த மாஸ்டர் மைண்ட் குழுவை பற்றி தான் சொல்கிறாங்க. இன்னும் இதை பற்றி தெளிவாக அடுத்தடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம். ஓகேவா? இப்போ இந்த விஷயத்துக்கான என்னென்ன முதல் படி அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க. கீழ்கண்ட விஷயங்களை நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் மேற்கொள்ளப் போகும் செயல்பாடு உங்களுக்கு மிக முக்கியமானதாகும். எனவே அதில் வெற்றி பெறுவதற்கு பிழையற்ற திட்டங்கள் அவசியமாகும். குழு உறுப்பினர்கள் மனதில் இருக்கும் அனுபவம், கல்வி, இயற்கையான திறமை, கற்பனா சக்தி இவைகளை நீங்கள் பெற்று பயன்படுத்தி கொள்ள வேண்டும். மிகப்பெரிய செல்வத்தை திரட்டிய யாரும் இப்படிப்பட்ட இணக்கமான வழிகளையே பின்பற்றி இருக்கிறார்கள். மற்றவர்களின் ஒத்துழைப்பு இல்லாமல் எந்த ஒரு தனி மனிதனும் செல்வத்தை வெகுவாக திரட்டும் பணியில் போதுமான அனுபவம், கல்வி, இயற்கையான திறமை மற்றும் அறிவு கொண்டவனாக இருப்பதில்லை. எனவே செல்வம் சேர்க்கும் முயற்சிகள் எல்லாமே நீங்களும் உங்கள் மாஸ்டர் மைண்ட் குழுவும் இணைந்து உருவாக்கும் முயற்சிகளாக இருக்க வேண்டும். நீங்கள் சுயமாகவே திட்டங்களை முழுமையாகவோ அல்லது சிறு பகுதிகளாகவோ உருவாக்கலாம். ஆனால் அவற்றை உங்கள் மாஸ்டர் மைண்ட் குழு பரிசோதித்து சரி என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். உங்கள் முதல் திட்டம் வெற்றியடையவில்லை என்றால் இன்னொரு புதிய திட்டத்தை கையாள வேண்டும். அதுவும் தோல்வியடைந்தால் வேறொன்றை மேற்கொள்ள வேண்டும். அதுவும் தோற்றால் இன்னொன்று. இப்படி உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் வரை செய்து கொண்டே இருக்க வேண்டும். இங்குதான் பெரும்பாலானவர்கள் தோற்று போகிறார்கள். அதற்கு காரணம் அவர்களிடம் தோற்றுப்போன திட்டங்களுக்கு பதிலாக
புதிய ஒன்றை உருவாக்கும் விடாமுயற்சி இல்லாமல் போவதே இல்லையா? விடாமுயற்சி தான் எல்லாவற்றிற்குமான ஒரு மூல அடிப்படை ஒரு விஷயம். அது இருந்தால் தான் வந்து நம்ம எல்லா விஷயங்களையும் வெற்றி அடைய முடியும். பணம் சேர்ப்பதாகட்டும் அல்லது வேறெந்த நோக்கமாக இருக்கட்டும், நடைமுறைக்கு ஏற்ற செயல்படத்தக்க திட்டங்கள் இல்லாமல் எப்படிப்பட்ட புத்திசாலியும் வெற்றி பெற முடியாது. இதை மனதில் வையுங்கள். உங்களுடைய திட்டங்கள் தோற்குமானால் அப்போது அதை நினைத்து பாருங்கள். ஆனால் தற்காலிகமான தோல்வி நிரந்தரமான தோல்வி ஆகாது. உங்களுடைய திட்டங்கள் வலிமையாக இல்லை என்பதை தான் அதன் அர்த்தம். வேறு திட்டங்களை உருவாக்குங்கள். முதலில் இருந்து ஆரம்பியுங்கள். தாமஸ் ஆல்வா எடிசன் மின்சார வெள்ளொரி பல்பை கண்டுபிடிக்கும் முன்பு 10,000 தடவை தோல்வியடைந்ததாக கூறுவார்கள். அதாவது வெற்றி என்னும் மகுடத்தை சூடு முன்பாக அவர் 10,000 முறைகள் தோல்வியை சந்தித்தார் என்றுதான் அர்த்தம். இப்போ தோல்வி அப்படின்னு சொல்லி நம்ம முன்னாடி விடாமுயற்சி பற்றி பேசும்போது தாமஸ் ஆல்வா எடிசனை பற்றி சொல்லலாம் அப்படின்னு வந்தேன். அவர் தான் எனக்கு சடனாக ஞாபகம் வந்தாங்க. சட்டுன்னு இங்கேயும் இதிலே போட்டிருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என்னுடைய மைண்ட் தாட்டு சேமாக இருக்குது அப்படிங்கும்போது. தோல்வி ஏன் ஏற்படுகிறது என்றால் உங்கள் திட்டத்தில் ஏதோ ஒரு குறைபாடு உள்ளது என்பதால் தான் லட்சக்கணக்கான மக்கள் வாழ்க்கையில் துயரமும் வறுமையுமாக இருப்பதன் காரணம். செல்வம் சேர்ப்பதற்கான பிழையற்ற திட்டம் அவர்களிடம் இல்லாமையே. ஹென்றி ஃபோர்ட் மிகப்பெரிய செல்வத்தை அடைந்தார் என்றால் அவரது மூளையின் சிறப்பால் அல்ல, அவர் மேற்கொண்ட பிழையற்ற திட்டத்தினால்தான். ஃபோர்டை விட கல்வியறிவு அதிகம் உள்ள 1000 பேரை காணலாம். ஆனால் அவர்கள் ஒவ்வொருவரும் வறுமையில் வாடுகிறார்கள். காரணம், அவர்கள் பணம் திரட்டுவதற்கான சரியான திட்டம் இல்லாமல் இருப்பவர்கள். உங்கள் திட்டங்கள் எவ்வளவு உறுதியானவையோ அதற்கேற்பவே உங்களது சாதனைகளும் இருக்கும். இது அனுபவ உண்மை. சாமுவேல் இன்சல் ஒருமுறை $100 மில்லியன் இழந்தார். உறுதியான திட்டங்களின் மீதுதான் இன்சல் தனது செல்வத்தை உண்டாக்கினார். ஆனால் பொருளாதார மந்தநிலை அவரது திட்டங்களை மாற்றும்படி செய்தது. அந்த மாற்றத்தால் அவருக்கு தற்காலிக தோல்வி ஏற்பட்டது. காரணம், அப்படி மாற்றப்பட்ட திட்டங்கள் உறுதியானவை அல்ல. இப்போது திரு இன்சல் மிகவும் வயதானவர். ஆகையால் தற்காலிக தோல்வியை விட நிரந்தரமான தோல்வியையே அவர் ஏற்றுக்கொள்ளவும் கூடும். ஆனால் அந்த தோல்வியானது தனது திட்டங்களை மீண்டும் உருவாக்கக்கூடிய விடாமுயற்சி அவரிடம் இல்லை என்பதையே காட்டும். எடுத்த வேலையை கைவிட சொல்லி யாரும் அடிப்பதில்லை. தன் மனதில் அவ்வேலையை கைவிட அவன் முடிவு செய்தால் ஒழிய இதை நாம் அடிக்கடி சொல்லப் போகிறோம். ஏனென்றால் முதலில் வரும் தோல்வியை நாம் உடனே கண்டுகொண்டு சரி செய்ய வேண்டும் என்பதால். ஜேம்ஸ் ஜே ஹில் அமெரிக்காவின் கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி முதல் ரயில் பாதையை கட்டமைக்கும் போது அவருக்கு தேவையான மூலதனத்தை திரட்டுவதில் தற்காலிகமான தோல்வி ஏற்பட்டது. ஆனால் புதிய திட்டத்தின் மூலம் அதை அவர் வெற்றியாக மாற்றிக்கொண்டார். ஹென்றி ஃபோர்ட் பல முறை தற்காலிக தோல்வியை சந்தித்திருக்கிறார். தொழிலின் ஆரம்பத்தில் மட்டுமல்ல, வெகு உயரத்திற்கு சென்ற பிறகும் கூட. ஆனால் புது திட்டங்களை உருவாக்கியதன் மூலம் வெற்றியடைந்து லாபம் பெற்றார். மிகுந்த செல்வம் சேர்த்தவர்களை பார்க்கும் பொழுது நாம் அவர்களின் வெற்றியை மட்டுமே பார்க்கிறோம். ஆனால் அந்த வெற்றியை அடையும் முன்பு அவர்கள் சந்தித்த தற்காலிக தோல்விகளை நாம் மறந்து விடுகின்றோம். நமது கோட்பாடுகளை பின்பற்றி செல்வம் திரட்ட முயலும் எவரும் தற்காலிக தோல்விகளை சந்திக்காமல் வெற்றி அடைந்துவிட முடியாது. அப்படி தற்காலிக தோல்வி ஏற்பட்டால் உங்கள் திட்டம் உறுதியானது அல்ல என்று உணர்ந்து திட்டத்தை மாற்ற வேண்டும். மாற்றி மீண்டும் உங்கள் இலக்கை நோக்கி பயணிக்க வேண்டும். வெற்றி கோட்டை எட்டும் முன்பு நீங்கள் விலகிவிட்டால் நீங்கள் விலகி ஓடுபவர் ஆகிவிடுவீர்கள். விலகி ஓடுபவன் வெற்றி பெறுவதில்லை, வெற்றி பெறுபவன் விலகி ஓடுவதில்லை. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து அதை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. ஞாபகமாக லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லானதாக அமையும். ஐ ஹோப் உங்களுக்கு இது புரியும்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால தான் வந்து இந்த லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு திரும்ப கேட்டுகிட்டே இருக்கேன். நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்ட் தென் வந்து நம்ம நிறையா வந்து சிந்தித்து பாரு செல்வந்தனாகல இப்போ 7வது இருக்கும். அப்புறம் வந்து பணம் சார் உளவியல் போட்டுட்ருக்கோம். ஆழ்மனதின் அற்புத சக்தி ஆல்ரெடி முடிச்சாச்சு. ஸோ இது எல்லாமே வந்து பிளேலிஸ்ட் இருக்குது. 3மே தனித்தனியான பிளேலிஸ்ட்டில் இருக்குது. அது போக வந்து நாம் மார்னிங் மோட்டிவேஷனல் கோட்ஸ் அப்படின்ற ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. அது வந்து மோட்டிவேஷனல் கோட்ஸ் எல்லாமே வந்து அந்த வீடியோஸில் இருக்கும். ஐ ஹோப் நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இப்போ கண்டினியூ பண்ணலாம். இந்த வாக்கியத்தை ஒரு தாளில் பெரிய எழுத்துக்களில் எழுதி
குறைந்தது 1 அங்குல உயரம் உள்ள எழுத்துக்களில் எழுதி ஒவ்வொரு இரவும் ஒவ்வொரு காலையும் உங்கள் கண்ணில் படும்படி மாட்டி வையுங்கள். இந்த மாதிரி நம்ம கண்ணில் படும்படி மாட்டி வைங்க அப்படின்னு சொல்லி நான் லாஸ்ட்டாக இப்போ டேபிள் மோட்டிவேஷன் என்னுடைய லைஃப்பில் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். என்னுடைய டேபிளில் நான் எழுதி வச்சுருக்கிறேன் நிறைய மோட்டிவேஷ்னல் கோட்ஸ். பணம், நம்மளுடைய மனம், அப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப், ரிலேஷன்ஷிப், இது எல்லாத்துக்கும் தேவையான ஒரே ஒரு வீடியோ. ஓகேவா? அதிலே வந்து நிறைய கோட்ஸ் இருக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு மேலே ஐ பட்டனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அது நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அதையும் பாருங்கள், அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலே ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குறேன். உங்கள் மாஸ்டர் மைண்ட் குழுவை அமைக்கும் பொழுது தோல்வியை கண்டு துவண்டு போகாதவர்களாக பார்த்து உறுப்பினராக சேருங்கள். பணத்தை கொண்டுதான் பணத்தை உருவாக்க முடியும் என்று சிலர் முட்டாள்தனமாக நம்புவதுண்டு. அதில் உண்மையில்லை. ஆர்வத்தை இங்கு சொல்லப்படும் கோட்பாடுகளின் மூலம் பௌதீக பொருளாக மாற்றுவதன் மூலமே பணத்தை உண்டாக்க முடியும். மற்றபடி பணம் என்பது வெறும் ஜடப்பொருளே. அது நகராது, சிந்திக்காது, பேசாது. ஆனால் ஒருவன் பணம் வேண்டுமென்று ஆர்வம் கொள்ளும் போது அதை கேட்பதற்கு அதனிடம் காது மட்டும் உண்டு. சேவையை விற்பனை செய்ய திட்டமிடுதல். இந்த அத்தியாயத்தில் இனிவரும் பகுதியில் தனிநபர் சேவையை சந்தைப்படுத்துவதற்கான வழிவகைகளை விவரிக்கப் போகிறோம். இங்கு தரப்படும் தகவல் தனிநபர் சேவையை வழங்கப் போகும் எவருக்கும் நடைமுறைக்கேற்ற உதவியாக இருக்கும் என்றாலும் தங்களது தொழிலில் தலைமை பதவிக்கு செல்ல ஆசைப்படுவோருக்கு இது விலை மதிப்பில்லாத ஒன்றாக இருக்கும். செல்வம் சேர்க்க நினைக்கும் எந்த நிறுவனத்திற்கும் சாதுரியமான திட்டமிடல் அவசியமாகும். இங்கு தனிநபர் சேவையை விற்பனை செய்வதன் மூலம் செல்வந்தராக விரும்புவோருக்கு வேண்டிய ஆலோசனைகள் தரப்படுகின்றன. இந்த உலகில் மிகப்பெரிய செல்வந்தர்கள் எல்லோரும் தனிநபர் சேவையை விற்பதன் மூலமோ அல்லது கருத்துக்களை விற்பனை செய்வதன் மூலமோ உருவானவர்களே. தனக்கு செல்வம் வேண்டுமென்றால் அதற்கு பதிலாக தன்னால் முடிந்த சேவையையும் கருத்துக்களையும் தருவதென்றோ வேறு எந்த சொத்தும் இல்லாதவன் செய்யக்கூடியது. உலக மக்களை 2 பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம். ஒரு பிரிவு தலைவர்கள், இன்னொரு பிரிவு பின்பற்றுபவர்கள். உங்கள் முயற்சியை ஆரம்பிக்கும் முன்பே நீங்கள் தலைவனாக விரும்புகிறீர்களா அல்லது பின்பற்றுபவனாக இருந்துவிடப் போகிறீர்களா என்பதை முடிவு செய்து கொள்ளவும். இருவருக்கும் இடையே கிடைக்கப் போகும் ஊதியத்தில் பெரும் வித்தியாசம் உண்டு. பின்பற்றுபவனாக இருந்து கொண்டு தலைவனுக்கு உரிய ஊதியம் தனக்கு வேண்டுமென்று எதிர்பார்க்க முடியாது. ஆனால் பலர் அந்த தவறை செய்கிறார்கள். பின்பற்றுபவனாக இருப்பது அவமானமல்ல, ஆனால் பின்பற்றுபவனாக இருப்பது எந்த விதத்திலும் மதிப்புடையது அல்ல. எவ்வளவோ தலைவர்கள் ஆரம்பத்தில் பின்பற்றுபவர்களாக தொடங்கினார்கள். ஆனால் அவர்கள் புத்திசாலித்தனம் உள்ள பின்பற்றுபவர்களாக இருந்ததால் பெரும் தலைவர்களாக முடிந்தது. ஒரு தலைவனை புத்திசாலித்தனமாக பின்பற்றாத எவனும் திறமை வாய்ந்த தலைவனாக உயர முடியாது. வேகமாக தலைமை பண்புகளை பெற்றாலொழிய யாரும் ஒரு தலைவனை திறமையாக பின்பற்ற முடியாது. பின்பற்றுபவன் புத்திசாலியாக இருந்தால் பல நன்மைகள் உண்டு. அவற்றில் முக்கியமானது தலைவரிடமிருந்து தலைமைக்கான அறிவை நேரடியாக பெறும் வாய்ப்பாகும். உங்களில் யாருக்கு நீங்கள் தலைமை பொறுப்பில் இருப்பதா எப்போவுமே நான் விரும்புவேன், எல்லா இடத்துலையும் அதை தான் நான் மேக்ஸிமம் விரும்புவேன். இங்கே சொன்ன மாதிரி பின்பற்றுதல் அப்படின்றது ஒரு பெரிய அவமான விஷயம் கிடையாது. பட் தலைமை பண்பு அப்படின்றது ஒரு பெரிய விஷயம் தான் இல்லையா? ஸோ அந்த இடத்துக்கு நம்மளை கொண்டு போகணும் அப்படின்னு நீங்கள் எத்தனை பேர் நினைக்கிறீங்க? எப்போவுமே அந்த மாதிரி தான் என்னுடைய மைண்ட் செட் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க யார் யார் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு தலைமையின் முக்கிய குணாதிசயங்கள் என்னென்ன அப்படின்றதையும் நம்ம கண்டினியூவாக பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செய்து ஒரு சின்ன லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கிற விஷயத்த கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, லைக் பண்ணுறீங்க. பட் இன்னும் நிறைய பேர் பார்க்குறவங்க எல்லாருமே லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கும். அது எனக்கு ஒரு பிக்கஸ்ட் மோட்டிவாக இருக்கும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ தயவு செய்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே, நாம் இப்போது தலைமையின் முக்கிய குணாதிசயங்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாமா? தலைமையின் முக்கிய குணாதிசயங்கள். தலைமையின் முக்கியமான குணங்கள் பின்வருமாறு. ஊசலாடாத துணிச்சல். ஊசலாடாத துணிச்சல் என்பது தன்னையும் தன் தொழிலையும் நன்கு தெரிந்து கொள்வதால் வருவது. நம்பிக்கையும் துணிச்சலும் இல்லாத தலைவனின் ஆதிக்கத்தை பின்பற்றுபவன் விரும்ப மாட்டான். விரும்பினாலும் அது நீண்ட நாட்களுக்கு நிலைக்காது. அடுத்து சுய கட்டுப்பாடு. தன்னை கட்டுப்படுத்தி கொள்ளாதவன் மற்றவர்களை கட்டுப்படுத்த முடியாது. தலைவனின் சுய கட்டுப்பாடு பின்பற்றுபவர்களுக்கு உதாரணமாக இருக்கிறது. புத்திசாலித்தனம் உள்ளவர்கள் தாங்களும் அதை பின்பற்றுவார்கள். கூர்மையான நடுநிலைமை.
எல்லோரையும் சமமாகவும் நீதி உணர்வோடும் அணுகாத தலைவனால் தன்னை பின்பற்றுவோரிடமிருந்து மரியாதையை எதிர்பார்க்க முடியாது. அடுத்து, உறுதியான முடிவு. தன்னுடைய முடிவுகளில் உறுதியாக இல்லாதவனால் பிறருக்கு தலைவனாக இருக்க முடியாது. அடுத்து, உறுதியான திட்டங்கள். வெற்றிகரமான தலைவன் தனது வேலைகளை திட்டமிட வேண்டும். திட்டமிட்டவற்றை செயலாக்க வேண்டும். ஊக்கத்தின் அடிப்படையில் நடைமுறைக்கு சாத்தியமில்லாத திட்டங்களை மேற்கொள்ளும் தலைவன் சுக்கான் இல்லாத கப்பலுக்கு ஒப்பாவான். என்றாவது ஒரு நாள் அக்கப்பல் பாறையில் மோதிவிடும். அடுத்து, வாங்கிய சம்பளத்தை விட அதிக வேலை செய்தல். தன்னை பின்பற்றுபவர்கள் செய்யும் வேலையை விட அதிகமான வேலையை செய்வதற்கு எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டியதுதான் தலைவனாக இருப்பதற்கான தண்டனையாகும். அடுத்து, இனிமையான ஆளுமை. சுறுசுறுப்பாக இல்லாத அலட்சியமான எவனும் வெற்றிகரமான தலைவன் ஆக முடியாது. தலைமை என்பது மரியாதையை பெறக்கூடியதாக இருக்க வேண்டும். ஆளுமைக்குரிய எல்லா அம்சங்களிலும் உயர்வாக இருந்தாலொழிய பின்பற்றுபவர்களால் மரியாதை கிடைக்காது. இந்த இனிமையான ஆளுமை அப்படின்றது நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். தலைவன் பதவிக்கு அப்படின்னும் போது தலைவன் பதவியாக இருந்தாலும் சரி, இல்லை நம்ம ஒரு தொழில் நடத்துகிறோம், அதுக்கு நமக்கு கீழே நிறைய பேர் வேலைக்கு அமர்த்தியிருக்கோம் அப்படின்னு இருந்தாலும் சரி, இந்த ஆளுமைத்தன்மை அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஆளுமையே செய்ய தெரியலனாலும் கஷ்டம். இல்லை நான் ரொம்ப வல்கராக ரொம்ப ரூடா அப்படிதான் பிஹேவ் பண்ணுவேன் அப்படின்னு இருந்தாலும் கஷ்டம் இல்லையா? இது நம்ம நேச்சுரலாக நம்ம ரியல் லைஃப்லேயே நிறைய இடத்துல இந்த வித்தியாசங்களை இதை நம்மளால் உணர முடியுது. ஸோ இது எல்லாமே நம்ம ஒவ்வொரு பாயிண்ட்டும் நாம் கடைபிடிக்க வேண்டியது. தலைவன் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறோம், நம்ம ஒரு பெரிய உயர் லெவலை அடையணும் அப்படின்னு நினைக்கிறோம்னா இது எல்லாமே இம்பார்ட்டண்ட். அடுத்த, அனுதாபமும் புரிந்து கொள்ளலும். வெற்றிகரமான தலைவன் தன்னை பின்பற்றுவோர் மீது அனுதாபத்தோடு இருக்க வேண்டும். மேலும் அவர்களின் பிரச்சனைகளை புரிந்து கொள்ளவும் வேண்டும். அடுத்து, விரல் நுனியில் விவரங்கள். வெற்றிகரமான தலைவன் தனக்கு தேவையான விவரங்களை எப்போதும் விரல் நுனியில் வைத்திருப்பான். அடுத்து, முழு பொறுப்பையும் ஏற்க சம்மதம். வெற்றிகரமான தலைவன் தன்னை பின்பற்றுபவர்களின் குறைகளுக்கு தானே முழு பொறுப்பும் ஏற்றுக்கொள்ள தயாராக இருப்பான். இந்த பொறுப்பை தட்டி கழிப்பானேயானால் தலைவனாக நீடிக்க முடியாது. பின்பற்றுபவர்களில் ஒருவன் தகுதியற்றவனாக இருந்து தவறு செய்வானேயானால் தானே தவறு செய்ததாக தலைவன் எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்து, இறுதியான தலைப்பு ஒத்துழைப்பு. ஒத்துழைப்பு என்ற தத்துவத்தை புரிந்து கொண்டு தலைவன் பணியாற்ற வேண்டும். தன்னை பின்பற்றுபவர்களும் அப்படியே ஒத்துழைப்போடு இருக்க வேண்டும் என்று வலியுறுத்த வேண்டும். தலைவனாக இருப்பதற்கு அதிகாரம் தேவை, அதிகாரத்திற்கு ஒத்துழைப்பு தேவை. ஓகே, தலைமையின் 2 வகை உண்டு. மிகவும் சக்தி வாய்ந்த தலைமை எதுவென்றால் தன்னை பின்பற்றுபவர்களின் ஒப்புதலோடும் அனுதாபத்தோடும் ஆட்சி செய்வது. இது முதல் வகை. 2வது வகையான தலைவர்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி ஆட்சி செய்வர். அதிகாரத்தை பயன்படுத்தி தலைவர் ஆனவர்கள் நீண்ட காலம் நீடிக்க முடியாது என்று வரலாறு காட்டுகிறது. சர்வாதிகாரிகளும் அரசர்களும் வீழ்ச்சியடைந்து மறைந்து போனார்கள். மக்கள் தங்கள் மீது திணிக்கப்படும் தலைமையை நீண்ட காலம் பொறுத்து கொள்ள மாட்டார்கள் என்பது தெளிவு. இன்றைய உலகம் தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் இடையே புதியதொரு உறவு உருவாகியிருப்பதை தெளிவாக காட்டுகிறது. உதாரணமாக, தொழிலிலும் வியாபாரத்திலும் புதிய தலைவர்கள் தேவை, புதிய தொண்டர்கள் தேவை. அதிகாரத்தின் மூலம் ஆட்சி செய்து வந்த பழைய தலைமுறை ஆசாமிகள் இந்த புதிய தலைமையின் பண்புகளை புரிந்து கொண்டு மாற வேண்டும். இல்லாவிடில் அவர்கள் தலைவர் பதவியிலிருந்து தொண்டர் பதவிக்கு தள்ளப்படுவார்கள். வேறு வழியில்லை. எதிர்காலத்தை வேலை கொடுப்பவருக்கும் வேலை செய்பவருக்கும் உள்ள உறவும் அதேபோல் தலைவருக்கும் தொண்டர்களுக்கும் உள்ள உறவும் ஒருவருக்கொருவர் ஒத்துழைப்பு கொடுப்பதை பொறுத்தே அமையும். ஒவ்வொருவருக்கும் நியாயமான பங்கு கொடுக்க வேண்டியது லாபத்தில் இருக்கும். அதாவது இருவரும் தொழிலில் பங்குதாரர்கள் மாதிரி இருப்பார்கள். நெப்போலியன், ஜெர்மனியின் கெய்சர் வில்ஹெம், ரஷ்யாவின் ஜார் சக்கரவர்த்தி, ஸ்பெயின் நாட்டு அரசர் இவர்களெல்லாம் அதிகாரத்தின் மூலம் ஆண்டவர்கள். அமெரிக்க பொருளாதாரத்திலும் இதே போன்றவர்கள் இருந்திருக்கிறார்கள். வியாபாரத்தில், நிதித்துறையில் மற்றும் தொழிற்சங்கங்களில் இவர்கள் இருந்தார்கள். ஆனால் தொண்டர்கள் இவர்களை தூக்கி எறிந்து விட்டார்கள். தொண்டர்கள் ஒப்புதலோடு ஆட்சி செய்யும் தலைமை மட்டுமே நீடிக்க முடியும். அதிகார தலைமையை சிறிது காலத்திற்கு மக்கள் ஏற்கலாம், ஆனால் விருப்பத்தோடு அல்ல. இனிவரும் புதிய தலைமுறையானது நாம் சொன்ன 11 காரணிகளையும் உள்ளடக்கிய தலைமையாக இருக்க வேண்டும். இவற்றின் அடிப்படையில் தனது தலைமையை அமைத்துக் கொள்ளும் ஒருவன் வாழ்வின் எந்த துறையில் இருந்தாலும் முன்னேறுவதற்கு ஏராளமான வாய்ப்புகள் கிடைக்கும். பொருளாதார மந்தநிலைக்கு பிறகு இப்படிப்பட்ட புதிய தலைவர்களுக்கு ஏராளமான தேவை ஏற்பட்டுள்ளது. ஆனால் ஆட்கள் கிடைப்பதுதான் கடினமாக உள்ளது. பழைய தலைவர்களில் சிலர் தங்களை புதுப்பித்து கொண்டு
புதிய தலைவர்கள் ஆகலாம். ஆனால் புதிய உலகம் தனக்கான புதிய தலைவர்களை தேடுவதே உண்மை. இது உங்களுக்கான வாய்ப்பாகவும் இருக்கலாம். அடுத்து, தலைவர்கள் தோல்வியடைவதற்கான முக்கிய காரணம். தலைவனாக இருப்பதற்கான காரணிகள் என்னென்ன வேணும் அப்படின்றத முன்னாடி பார்த்தோம். இப்போ தலைவர்கள் தோல்வியடைவதற்கான காரணிகள் அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? பலம், பலவீனம் ரெண்டுமே தெரிஞ்சுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து இந்த வீடியோவை லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் என்ன அப்படின்றதையும் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மறக்காமல் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள். இந்த புக்கை நீங்கள் வாங்கி பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் இதில் காமிச்சிருக்கேன் இல்லையா? ஸோ அந்த மாதிரி லிங்க் இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில். அதை பயன்படுத்தி நீங்கள் இந்த புத்தகத்தை வாங்கி பயனடையலாம். ஓகே, இப்போது தலைவர்கள் ஏன் தோல்வி அடைகிறார்கள் என்று பார்ப்போம். என்ன செய்ய வேண்டும் என்பதைப் போலவே என்ன செய்யக்கூடாது என்பதையும் அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஃபஸ்ட்டு, சின்ன சின்ன விஷயங்களில் கவனம் இல்லாமை. சின்ன சின்ன விஷயங்களையும் ஒழுங்குபடுத்தி கையாளும் திறமை தலைமைக்கு இருக்க வேண்டும். அதற்கு நேரமில்லாத எவரும் உண்மையான தலைவராக இருக்க முடியாது. தலைவனோ தொண்டனோ யாராயிருந்தாலும் தேவைப்படும் போது திட்டங்களை மாற்றி கொடுக்கவும் அவசர நடவடிக்கைகளை எடுக்கவும் தனக்கு நேரமில்லை என்று கூறினால் அது திறமையின்மையை காட்டுவதாகும். தன் தலைமையை ஒட்டிய எல்லா விவரங்களையும் கரைத்து குடித்தவன் தான் தலைவனாக இருக்க முடியும். அதன் பொருள் என்னவென்றால், சின்ன சின்ன விஷயங்களை தனக்கு கீழ் இருக்கும் நம்பிக்கையான நபர்களிடம் கொடுக்க வேண்டும் என்பதாகும். அடுத்து, பணிவோடு சேவை செய்ய முன்வராமை. இன்னொருவர் செய்யும் உடல் உழைப்பு வேலையை ஏதாவது காரணத்தால் தான் செய்ய வேண்டி வந்தால் அதை தயங்காது செய்பவரே மிகச்சிறந்த தலைவராவார். உங்களில் உயர்ந்தவர் யாரோ அவரே மற்ற எல்லாருக்கும் ஊழியனாக இருப்பார் என்ற வசனத்திற்கேற்ப சிறந்த தலைவர்கள் செயல்படுவார்கள். அடுத்து, தங்களுக்கு என்ன தெரியுமோ அதற்கான சம்பளம் கேட்டல். அதை கொண்டு என்ன செய்கிறோமோ அதற்காக அல்ல. உங்களுக்கு தெரிந்திருக்கும் ஒன்றுக்காக இந்த உலகம் ஊதியம் வழங்குவதில்லை. நீங்கள் என்ன செய்கிறீர்களோ அல்லது மற்றவர்களை செய்ய தூண்டுகிறீர்களோ அதற்காகவே ஊதியம் தரப்படும். புரியல அப்படின்னா இன்னொரு தடவை ரிவைண்ட் பண்ணிக்கிறேங்க. தொண்டன் தலைவனாகி விடுவானோ என்ற அச்சம் தன்னுடைய தொண்டன் தனக்கு போட்டியாக வந்துவிடுவான் என்று ஒரு தலைவன் அஞ்சினால் நிச்சயம் அதுபோலவே நடக்கும். திறமையுள்ள தலைவன் எந்த அச்சமும் இன்றி தனக்கு தெரிந்ததை எல்லாம் தன் தொண்டனுக்கு கற்பித்து உயர்த்துவான். இப்படி தன்னிலிருந்து பல தலைவர்களை அவன் உற்பத்தி செய்து அதன் மூலம் ஒரே சமயத்தில் பல இடங்களில் இருந்து பல செயல்களை செய்ய முடியும். தானே உழைத்து சம்பாதிப்பதை விட பல பேரை உழைக்க வைக்கும் திறமையின் மூலம் அதிகம் சம்பாதிக்கலாம். தானே உழைத்து சம்பாதிப்பதை விட பல பேரை உழைக்கச் செய்ய வைக்கும் திறமையின் மூலம் அதிகம் சம்பாதிக்கலாம். ஹார்ட் ஒர்க்கை விட ஸ்மார்ட் ஒர்க் சிறந்தது. திறமையான ஒரு தலைவன் தன்னுடைய அறிவின் மூலமும் தனது ஆளுமையின் காந்த சக்தி மூலமும் மற்றவர்களின் திறனை மிகவும் அதிகப்படுத்தி அதனால் அவர்கள் அதிக அளவில் உயர்ந்த சேவையை தனது உதவியின்றியே செய்வதற்கு வழிகாட்டுகிறான். அடுத்து, கற்பனை திறன் இன்மை. கற்பனை திறன் இல்லாத தலைவனால் திடீர் அவசரங்களை சமாளிக்க முடியாது. அப்படி சமாளிக்க தொண்டர்களுக்கு வழிகாட்டவும் முடியாது. அடுத்து, சுயநலம். தொண்டர்கள் செய்யும் பணிக்கும் தனக்கே புகழ் வரவேண்டும் என்று எதிர்பார்க்கும் தலைவன் இகழப்படுவான். உண்மையான தலைவன் புகழை எதிர்பார்ப்பதில்லை. எல்லா புகழும் தொண்டர்களுக்கே சேர வேண்டும் என்பான். ஏனெனில் புகழுக்காக கடுமையான உழைப்பவர்கள் பலர் உண்டு. அவர்கள் வெறும் ஊதியத்திற்காக உழைப்பதில்லை. அடுத்து, முக்கியமான ஒரு பாயிண்ட், முன்கோபம். முன்கோபம் உடையவனை அல்லது பொறுமை இல்லாமல் இருப்பவனை மரியாதைக்குரிய தலைவனாக தொண்டர்கள் மதிப்பதில்லை. அது அவர்களுடைய உயர் பண்புகளை சிதைத்துவிடும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த தலைவர் பதவிக்குன்னு மட்டும் இல்லை, நம்ம ரிலேஷன்ஷிப்லேயும் இது முன்கோபம் அப்படின்றது வந்து இருந்தது அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம் இல்லையா? முன்கோபத்தை வந்து அப்படியே கோபமான வார்த்தைகளெல்லாம் அனல் தெரிக்கிற வார்த்தைகளால் தெரிக்க விடுறதை விட அதை நாசூக்கா வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி உங்கள் மேலே இருக்கிற தப்பை இந்த மாதிரி நான் சுட்டி காட்டுறேன் அப்படின்றது அவங்களுக்கு தெரியணும். அதே சமயத்தில் நம்ம தப்பாக பேசிட்டோம் அப்படின்றதும் அவங்களுக்கு இருக்கக்கூடாது. இது வந்து நான் எதில் வந்து நிறையா படித்து விடாமல் அதை பற்றி யோசிச்சு இப்போ கொஞ்சம் ஒரு 10% மாற்றிட்டுருக்கேன் அப்படின்னா, ஹவு டு இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள், அந்த மற்றவர்களை எப்படி கவர்வது, உங்கள் வார்த்தைகளை வந்து எப்படி வந்து ரிலேஷன்ஷிப்லேயே ஆகட்டும் எல்லா இதுலேயும் எப்படி நீங்கள் பேசணும், எப்படி கற்றுக்கிறது, மற்றவங்களோட வந்து உறவு எப்படி சுமூகமாக இருக்கணும் அப்படின்ற விஷயம் வந்து அந்த புக்கில் இருந்தது. அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. நான் அந்த புக்கு இங்கிலீஷில் தான் வாங்கினேன்.
உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் அந்த புக்கில் இருக்கிற பாயிண்ட்ஸ் மட்டும் ஒவ்வொரு அத்தியாயத்துக்குமான முக்கிய பாயிண்ட்ஸை மட்டும் நான் வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு ரிவ்யூ மாதிரி ஒரு சம்மரி மாதிரி வேணால் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. ஓகேவா? நான் கண்டிப்பாக பண்ணுறேன். அது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். அந்த அந்த புத்தகத்தில் வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நான் வேணால் அந்த புத்தகத்தினுடைய தமிழாக்கத்தினுடைய லிங்க்கையும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அந்த தமிழ் புக்கையும் வாங்கி படித்து பாருங்கள். ஓகேவா? ரொம்ப ரொம்ப வாழ்க்கைக்கு வந்து அந்த விஷயங்கள் வந்து எனக்கு அதில் படித்த விஷயங்கள் எல்லாமே பிஸ்னஸ்லேயே ஆகட்டும், லைஃப்பில் ஆகட்டும், ரிலேஷன்ஷிப்லேயே ஆகட்டும், ஃப்ரெண்ட்ஷிப்பில் ஆகட்டும், நம்ம முக்கியமான உறவுகள் கூட எப்படி கையாளணும் அப்படின்ற மாதிரியான நிறைய நிறைய நல்ல விஷயங்கள் அதில் இருந்தது. அதனால தான் நான் இவ்வளோ வந்து அதை இன்சிஸ்ட் பண்ணி சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஓகே, முன்கோபத்தை முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நேர்மையின்மை அல்லது துரோகம். இது இந்த பட்டியலில் முதல் அம்சமாக இருந்திருக்க வேண்டும். தன்மேல் வைக்கப்பட்ட நம்பிக்கைக்கும் தன் தொண்டர்களுக்கும் மேலதிகாரிகளுக்கும் மற்றும் தன் கீழே உள்ளவர்களுக்கும் நேர்மையில்லாமல் இருப்பவனால் அதிக நாட்கள் தலைவனாக இருக்க முடியாது. துரோகியை தூசாகவே மதிப்பர். வாழ்க்கையின் எந்த துறையிலும் நேர்மையின்மை என்பது வீழ்ச்சிக்கு முக்கியமான காரணமாகும். அடுத்து அதிகார தோரணை. தொண்டர்களை ஊக்குவித்து வேலை வாங்குபவனே திறமையான தலைவன். மாறாக அவர்களை அச்சப்படுத்தி வேலை வாங்குபவன் அதிகாரத்தை பயன்படுத்தி ஆளுமை செய்பவன் ஆகிறான். உண்மையான தலைவன் தன்னை தலைவன் என்று வெளிப்படுத்திக் கொள்ள வேண்டியதே இல்லை. அவனது அனுதாபம், புரிந்து கொள்ளல், நடுநிலைமை மற்றும் தொழில் அறிவு ஆகியவற்றால் அவனது தலைமை பண்பு வெளிப்படும். அடுத்து பெயருக்கு முன் பட்டம். இந்த மாதிரி நிறைய முக்கியமான தகவல்கள் இல்லையா? நம்ம ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை நமக்கு கீழே நம்ம நிறைய பேரை வேலைக்கு போட்டு வேலை வாங்குறதாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு குடும்ப பொறுப்பை ஏற்று நடத்துகிற மாதிரி இருந்தாலும் சரி, இந்த மாதிரியான பாயிண்ட்ஸு எல்லா இடத்துலையுமே உபயோகரமானதாக இருக்கும் இல்லையா? ஸோ இந்த பாயிண்ட் எல்லாமே நம்ம லைஃப்பில் எல்லா இடத்துலையும் பொருந்தக்கூடியதாக இருக்குது. அண்ட் தென் வந்து ப்ளஸ் மட்டும் சொல்லாமல் எப்படி இருக்கக்கூடாது அப்படின்ற விஷயங்களையும் இந்த புத்தகத்தில் எல்லா பாயிண்ட்ஸ்லையும் எல்லா விதமாகவும் எடுத்து சொல்கிறாங்க. ஓகே, பெயருக்கு முன் பட்டம். திறமையுள்ள தலைவன் தன்னை தொண்டர்கள் பெயருக்கு முன்னால் ஒரு பட்டத்தை வைத்து அழைக்க வேண்டும் என்று வலியுறுத்த மாட்டான். பட்டங்களை விரும்பும் தலைவனிடம் வேறெந்த தகுதியும் இல்லை என்று பொருள். உண்மையான தலைவனின் அலுவலக கதவுகள் எப்போதும் திறந்திருக்கும். அங்கே வீண் பகட்டு இருக்காது. தலைவர்கள் தோற்றுப்போவதற்கு முக்கிய காரணங்கள் இவையே. இவற்றில் ஒரே ஒரு காரணம் கூட தோல்விக்கு போதுமானதாக இருக்கும். இந்த பட்டியலை கவனமாக படியுங்கள். தலைமை பதவிக்கு நீங்கள் ஆசைப்பட்டால் இந்த குறைகள் உங்களிடம் இல்லாதபடிக்கு முயலுங்கள். ஓகே, அடுத்து புதிய தலைமை தேவைப்படும் சில வளமான துறைகள். அத்தியாயத்தை முடிக்கும் முன்பு எந்தெந்த துறைகளில் சரியான தலைமை இல்லை என்பதை குறிப்பிட விரும்புகிறோம். இந்த துறைகளில் நீங்கள் விரும்பினால் தலைமை ஏற்பதற்கு ஏராளமான வாய்ப்பு உண்டு என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நிறைய ஆஃபீஸில் ஹெச்ஆர், நிறைய ஃபீல்டு ஒர்க், அந்த மாதிரி நிறைய என்ன சொல்கிறது ஹையர் பொசிஷனில் தேவைப்படுற விஷயங்கள். அப்புறம் நம்ம தொழிலில் வந்து ஒரு ஹையர் பொசிஷனில் இருக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா இந்த மாதிரி எல்லாமே கண்டிப்பாக இதெல்லாமே செல்வம் சேர்ப்பதற்கான முக்கியமான பேசிக்லேருந்து போகக்கூடிய கட்டங்கள். அதனால தான் இந்த புத்தகத்தினுடைய பெயர் வந்து சிந்தித்து பாரு செல்வந்தனாகு. சிந்தித்து பார்க்குறதுனா வெறும் எப்படி காசு கைக்கு வரணும் அப்படின்றத மட்டும் யோசிக்கிறது இல்லை, அது வருவதற்கான காரணிகள் என்னென்னு ஆழ்ந்து யோசித்து அதற்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை மாற்றி வடிவமைத்து கொள்வதற்கு இந்த புத்தகம் உதவிகரமாக இருக்குது. ஓகே, அரசியலில் மிக மிக அதிகமாக புதிய தலைமைக்கு தேவை உள்ளது. இது அவசர நிலை மாதிரி மிகவும் உடனடியாக தேவையாகும். அரசியல்வாதிகள் மக்களிடமிருந்து விலகி சட்டப்பூர்வமாக கொள்ளை அடிப்பவர்களாக தோன்றுகிறார்கள். வரிகளை ஏராளமாக அதிகரித்து விட்டார்கள். தொழில் வியாபாரம் நிமிர முடியாத அளவுக்கு செய்து விட்டார்கள். இது எல்லா காலத்துக்குமே சரியான பாயிண்டாக இருக்கும் போல இருக்கே. ஓகே, வங்கித்துறையானது ஒரு சீர்திருத்தத்திற்கு உள்ளாகி இருக்கிறது. இதில் உள்ள தலைவர்கள் எல்லாருமே மக்களின் நன்மதிப்பை இழந்து விட்டார்கள். ஆனால் அவர்களே ஒரு சீர்திருத்தம் தேவை என்று உணர்ந்து அதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தொழிற்துறைக்கு புதிய தலைவர்கள் தேவை. பழைய தலைவர்கள் லாப பங்கீடு பற்றி மட்டுமே கருதினார்கள். மனிதர்களை பற்றி அவர்கள் கவலைப்படவில்லை. எதிர்கால தலைவர்கள் தங்களை பாதி அளவுக்கு பொது நல ஊழியர்களாக கருதி கொண்டு எந்த தனி மனிதர் மீதும் அல்லது அவர்களின் குழு மீதும் தீங்கு விளைவிக்காதபடி தங்கள் நிறுவனங்களை நிர்வகித்து வர வேண்டும். உழைக்கும் மக்களை சுரண்டுவது பழங்காலத்திய செயல். இது எப்பவுமே இருக்குதா செய்து இல்லையா? உழைக்கும் மக்களை சுரண்டுவது பழங்காலத்திய செயல்.
தொழிலில் வியாபாரத்தில் தொழிற்சங்கங்களை தலைமை ஏற்க வேண்டும் என்று முயல்பவர்கள் இதை நினைவில் கொள்ள வேண்டும். எதிர்கால மத தலைவர்கள் தங்களை பின்பற்றுவோருக்கு இவ்வுலக தேவைகளை, பொருளாதார மற்றும் தனிப்பட்ட பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும்படி வலியுறுத்தப்படுவார்கள். இறந்த கால எதிர்கால விஷயங்களை விட நிகழ்காலத்திற்கு அதிக கவனம் அவர்கள் செலுத்த வேண்டும். சட்டம், மருத்துவம், கல்வித்துறை ஆகியவற்றில் புது மாதிரியான தலைமையும் ஓரளவுக்கு புதிய தலைவர்களுமே தேவை. கல்வித்துறையில் இது மிக மிக உண்மை. அத்துறையில் தலைமை ஏற்கும் புதியவர்கள் கல்வியை எவ்வாறு வாழ்வில் பயன்படுத்துவது என்று கற்றுத்தர வேண்டும். ஏட்டுப்படிப்பை விட செய்முறை படிப்பை அதிகம் வலியுறுத்த வேண்டும். பத்திரிகை துறையில் புதிய தலைவர்கள் தேவை. எதிர்காலத்தில் பத்திரிகைகள் வெற்றிகரமாக நடைபெற அவற்றின் முன்னுரிமைகள் நீக்கப்பட வேண்டும். விளம்பர வருமானத்தை நம்பி தொழில் செய்வது தகாது. விளம்பரம் கொடுப்பதன் மூலம் தங்களது பிரச்சாரத்திற்கு பத்திரிகைகளை பயன்படுத்திக் கொள்வது நிறுத்தப்பட வேண்டும். மோசமான செய்திகளையும் அருவருத்த படங்களையும் வெளியிடுவதன் மூலம் மனித மனத்தை களங்கப்படுத்தும் பத்திரிகைகள் விரைவில் அழிந்து போகும். அதுதான் நடக்குமான்னு தெரியல. ஸோ இப்போ என்னென்ன இதில் அரசியல், வங்கி, கல்வி, தொழில்துறை, சட்டம், பத்திரிகை, இந்த மாதிரி மதம் எல்லாத்துக்குமே புதிய தலைவர்கள் தேவைன்னு சொல்கிறாங்க. வருங்காலத்தை உருவாக்க வேண்டிய பொறுப்பு அப்படின்றது நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ நம்மளும் மாறுவோம், வருங்காலத்தையும் மாற்றுவோம். மேற்சொன்ன சில துறைகளில் புதிய தலைமைக்கும் புதிய தலைவர்களுக்கும் நிறைய வாய்ப்பு உண்டு. உலகம் மகத்தான மாறுதலுக்கு ஆளாகி கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த மாற்றத்தை மக்களுக்கு கொண்டு செல்லும் பத்திரிகைகளும் மாற்றத்திற்கு உள்ளாக வேண்டும். வேறெந்த சக்தியை விடவும் இந்த ஊடகங்கள் நாகரிகத்தின் போக்கை நிர்ணயிக்க வல்லவை. இந்த இடத்துல பத்திரிகைன்றதை எடுத்துட்டு இப்போ இருக்கக்கூடிய சோசியல் மீடியாவை தான் போடணும். அடுத்து, தலைமை பதவிக்கு விண்ணப்பிப்பது எப்போது, எப்படி? இங்கு தரப்படும் தகவல் பல்லாண்டுகள் ஆயிரக்கணக்கான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அவர்களின் தனிநபர் சேவையை சந்தைப்படுத்த உதவி செய்த அனுபவத்தின் அடிப்படையில் கிடைத்ததாகும். ஆகவே இது நடைமுறைக்கு ஏற்றதாக கொள்ளலாம். எந்த சேவையை எந்த ஊடகத்தின் வழியாக சந்தைப்படுத்தலாம்? தனிநபர் சேவையை விற்பவரையும் அதை வாங்குபவரையும் இணைக்கும் பாலமாக செயல்படும் ஊடகங்கள் இவை. வேலைவாய்ப்பு நிறுவனங்கள். இவற்றுள் கௌரவமானவற்றையே தேர்ந்தெடுக்க வேண்டும். அவற்றின் நிர்வாகிகள் திருப்திகரமாக செயல்புரிந்ததற்கான ஆதாரங்களை வைத்திருக்கிறார்களா என்று பார்க்க வேண்டும். அத்தகைய நிறுவனங்கள் ஒரு சிலவே உண்டு. விளம்பரம் செய்தல். பத்திரிகைகள், இதழ்கள், சமிஞ்சைகள் மற்றும் ரேடியோ மூலம் விளம்பரம் செய்யலாம். வரி விளம்பரங்களை விட டிஸ்பிளே வகை விளம்பரம் சிறப்பானது. அந்த விளம்பரம் பத்திரிகையின் எந்த பக்கம் சம்பந்தப்பட்ட துறையினரால் அதிகம் படிக்கப்படுமோ அந்த பக்கத்தில் இடம்பெற வேண்டும். விளம்பரமானது அதற்குரிய நிபுணர்களால் உருவாக்கப்பட வேண்டும். அப்போதுதான் அந்த விளம்பரங்களுக்கு சரியான பதில் கிடைக்கும். வேலைக்கான தனிநபரின் விண்ணப்பம். வேலைக்கு ஆள் வேண்டியிருக்கும் நிறுவனங்களுக்கு தனிநபரின் சார்பில் விண்ணப்பம் தயாரித்து அளித்தல். இந்த கடிதங்கள் மிகவும் அழகாக டைப் செய்யப்பட்டு ஆனால் கையால் கையொப்பமிட்டு இருக்க வேண்டும். அத்துடன் விண்ணப்பதாரரின் கல்வி தகுதி பற்றிய சுருக்கம் இணைக்கப்பட வேண்டும். இவை இரண்டும் ஒரு நிபுணரின் மேற்பார்வையில் தயாரிக்கப்பட வேண்டும். என்னென்ன தகவல் தரப்பட வேண்டும் என்பதை பின்னால் பார்க்கலாம். தனக்கு தெரிந்தவர்கள் மூலம் விண்ணப்பம் அனுப்புதல். கூடுமானவரை வேலை தரப்போகிறவரை ஏதாவது ஒரு நலம் விரும்பி மூலம் சந்திப்பதே வரவேற்கத்தக்கது. உயர்மட்ட அதிகாரிகளாக பதவி தேடும் நபர்களுக்கு இது மிகவும் உகந்தது. இல்லையெனில் தங்களை தாங்களே விற்பனை செய்து கொள்வதாக பிறர் எண்ணக்கூடும். அடுத்து, நேரடியாக சென்று விண்ணப்பித்தல். சில வேலைகளுக்கு விண்ணப்பதாரரே நேரடியாக சென்று சந்திப்பது உகந்ததாயிருக்கும். அப்போது கல்வி தகுதி பற்றிய எழுத்து மூலமான சுருக்கம் ஒன்று கையோடு கொண்டு போக வேண்டும். ஏனெனில் வேலை தருபவர் அது பற்றி விவாதிக்க விரும்புவார். அடுத்து, எழுத்து மூலமான சுருக்கத்தில் தெரிவிக்க வேண்டிய தகவல்கள். வேலை கிடைப்பதற்கான விஷயங்களையும் இங்கே குறிப்பிடுறாங்க. ஓகேவா? அதாவது நம்ம ஒரு வேலைக்கு போகிறோம், ஒரு வெற்றிகரமான வேலையை எப்படி அடைவது அப்படின்றதற்கான விஷயங்களும் இருக்குது. காலேஜ் போகிறவங்களாகட்டும், இல்லை நான் புதுசாக வேலைக்கு அப்ளை பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த மாதிரியான குறிப்புகளை பின்பற்றலாம். இதோட நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய சோஷியல் மீடியாவையும் யோசித்து இப்போ இருக்கிற தகுந்த மாதிரி அதற்கும் தேவையான வழிகாட்டுதல்கள் என்னென்ன நடைமுறை சாத்தியங்கள் இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் யோசித்து சிந்தித்து செயல்படுங்க. அடுத்து, நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யும் வழக்கறிஞர் எவ்வளவு கவனத்தோடு தன்னுடைய விண்ணப்பத்தை தயாரிப்பாரோ அதே போன்று கவனத்தோடு இதையும் தயாரிக்க வேண்டும். இதற்கு ஒரு நிபுணரின் உதவியை பெற்றுக்கொள்வது நல்லது. எப்படி வியாபாரிகள் தங்கள் பொருட்களை விற்பனை செய்ய கலை மற்றும் உளவியல் தெரிந்தவர்களை பயன்படுத்துகிறார்களோ அதே போல தனிநபர் சேவையை விற்பனை செய்பவர் தன்னை விளம்பரப்படுத்தி கொள்ள வேண்டும். கீழ்கண்ட விவரங்கள் இதில் இடம்பெற வேண்டும்.
இது வந்து தனிநபர் சேவைன்றது மீன் பண்ணுறது, நம்ம வந்து ஒரு வேலைக்கு ஒரு ப்ரொஃபஷனல் தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னா, அங்கே நம்ம வேலைக்கு போகும்போது தனிநபர் சேவைனா நம்ம வேலையை நாம் அங்கே கொடுத்து அதன் மூலியமாக ஒரு வருமானத்தை பெறுறோம் இல்லையா? ஸோ இதை தான் வந்து இங்கே மீன் பண்ணுறாங்க தனிநபர் சேவை அப்படின்னு. கல்வித் தகுதி. எந்த பள்ளியில் படித்தீர்கள், எந்த பாடங்களை விசேஷ பாடங்களாக எடுத்துக்கொண்டீர்கள், அதற்கு என்ன காரணம் என்பதை எழுத வேண்டும். அனுபவம். இப்போது விண்ணப்பிக்கும் பதவியைப் போல ஏற்கனவே நீங்கள் பணியாற்றியிருந்தால் அந்த அனுபவத்தை முழுமையாக எழுதுங்கள். இதற்கு முன்னால் யாரிடம் பணியாற்றினீர்களோ அவர்களை பற்றிய பெயர் மற்றும் விவரம் எழுத வேண்டும். இப்போது விண்ணப்பிக்கும் பதவிக்கு மிகவும் இன்றியமையாத அனுபவம் உங்களிடம் இருக்குமானால் அதை மிகச்சரியாக வெளிப்படுத்துங்கள். அடுத்து பரிந்துரைப்பவர்கள். விண்ணப்பதாரருக்கு வேலை கொடுக்கும் முன் அவரை பற்றிய பழைய பதிவுகளை இப்போதைக்கு வேலை கொடுப்போர் தெரிந்து கொள்ள விரும்புவார்கள். எனவே கீழ்கண்டவர்களிடமிருந்து பெற்ற கடிதங்களை அவற்றின் ஒலி நகல்களை இணைக்க வேண்டும். முன்னாள் முதலாளி, உங்களுக்கு பாடம் எடுத்த ஆசிரியர்கள், முன்னணி பிரமுகர்கள். உங்களது போட்டோ, கல்வி தகுதி டைப் செய்யப்பட்ட பக்கத்தில் இந்த போட்டோவை இணைக்கவும். ஒரு குறிப்பிட்ட பதவிக்கு என்று விண்ணப்பிக்கவும். அப்படி இல்லாமல் ஏதேனும் தகுதியுள்ள பதவிக்கு என்று விண்ணப்பிக்க கூடாது. அப்படி செய்தால் உங்களிடம் விசேஷ தகுதிகள் இல்லை என்று எண்ணுவார்கள். நீங்கள் விண்ணப்பிக்கும் பதவிக்கான சிறப்பு தகுதிகள் உங்களிடம் உள்ளது என்பதை முழுமையாக விவரிக்க வேண்டும். இதை வைத்துத்தான் உங்களுடைய சம்பளம் நிர்ணயிக்கப்படும். சிறிது காலம் பயிற்சி பிறகு வேலை என்றாலும் ஏற்றுக்கொள்வதாக தெரிவியுங்கள். ஒரு குறிப்பிட்ட வேலைதான் உங்களுக்கு வேண்டும் என்று உறுதியாக இருந்தால் சேர்ந்து சில காலம் பயிற்சி பெற்று உங்கள் திறமையை நிரூபித்த பிறகு பணியில் சேருவது சிறப்பானதாக இருக்கும். அதற்கு சம்பளம் வேண்டாம் என்றும் தெரிவியுங்கள். அதிர்ச்சியாக இருந்தாலும் இப்படி சொல்பவர்களுக்கு நிச்சயமாக வேலை கிடைப்பது உறுதி. வேலைக்கு உரிய தகுதி உங்களுக்கு இருப்பதாக நீங்கள் நம்பினால் இதை தாராளமாக செய்யலாம். இப்படி ஒரு வாய்ப்பை நீங்கள் தருவது உங்களுடைய தன்னம்பிக்கையை காட்டுவதாக எடுத்துக்கொள்ளப்படும். அது உங்கள் மீது அவர்களுக்கு நம்பிக்கையை ஊட்டும். பயிற்சி காலம் முடிந்து உங்களுக்கு வேலை கிடைத்துவிட்டால் பெரும்பாலும் அவர்கள் சம்பளம் கொடுத்து விடுவார்கள். சம்பளம் வேண்டாம் என்று சொன்னதற்கு கீழ்க்கண்ட காரணங்களை நீங்கள் கூறலாம். பதவிக்குரிய வேலையை உங்களால் செய்ய முடியும் என்ற தன்னம்பிக்கை, பயிற்சி காலம் முடிந்த பிறகு நிச்சயம் அவர்கள் வேலை தருவார்கள் என்று அவர்கள் மீது கொண்ட நம்பிக்கை, எப்படியாவது அந்த பதவியை உறுதியாக பெற்றாக வேண்டும் என்ற திடமான உறுதி. அடுத்த இறுதியான பாயிண்ட, உங்களுக்கு வேலை தரப்போகும் நிறுவனத்தின் வியாபாரம் பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். அந்த நிறுவனத்தை பற்றி நன்கு ஆராய்ந்து அத்தகவல்களை கையோடு வைத்திருங்கள். அதிலிருந்து கிடைக்கும் சில விஷயங்களை வைத்து அவற்றில் உங்களுக்கு உள்ள சிறப்பு தகுதியை இங்கு குறிப்பிடலாம். இது அவர்களை மிகவும் கவர்ந்துவிடும். ஏனெனில் உங்களிடம் கற்பனா சக்தியும் வேலை பெற வேண்டும் என்ற உண்மையான அக்கறையும் இருப்பதை அது காட்டும். சட்டத்தை மிக நன்றாக தெரிந்த வழக்கறிஞரை விட அந்த வழக்கை கோர்வையாக எழுதி கொடுக்கும் நபரே வழக்கின் வெற்றிக்கு காரணமாகிறார் என்பதை மறக்க வேண்டாம். உங்களுடைய வழக்கையும் அதே போல முழுமையாக சரியாக தயாரித்து அவர்களிடம் வழங்கினால் பின்பு வெற்றியில் ஒரு பாதியை ஆரம்ப கட்டத்திலேயே எட்டிவிட்டீர்கள் எனலாம். பக்கங்கள் அதிகமாகிறதே என்று கவலைப்பட வேண்டாம். வேலை பெற வேண்டும் என்று நீங்கள் எவ்வளவு கவலைப்படுகிறீர்களோ அதே போல சரியான வேலை ஆளை பெற வேண்டும் என்று அவர்களும் கவலைப்படுகிறார்கள். ஆகவே எவ்வளவு அதிகமானாலும் அவ்வளவு தகவல்களை கொடுங்கள். உங்களுடைய சுருக்கம் மிக ஒழுங்காக தயாரிக்கப்பட்டிருக்க வேண்டும். அது உங்களை மிகவும் கவனம் உள்ளவர் என்று காட்டும். நான் சிலருக்கு அம்மாதிரி சுருக்கங்கள் தயாரித்து கொடுத்திருக்கிறேன். அவர்களுக்கு நேர்காணல் இல்லாமலேயே வேலை கிடைத்துவிட்டது. உங்களுடைய சுருக்கத்தின் எல்லா பக்கங்களும் தயாராகிவிட்ட பிறகு அதை ஒரு நல்ல பெயிண்டரிடம் கொடுத்து அழகாக பைண்ட் செய்து ஒரு ஓவியரை கொண்டு உங்கள் பெயரை அதன் மீது எழுதச் சொல்லுங்கள். இதை பார்க்கும்போது கேட்கும்போது நமக்கே தோணுது இல்லையா, நம்ம ஒரு ஹெச்ஆராவோ இல்லை ஒரு பிஸ்னஸ்னுடைய ஒரு ஓனராகவோ இருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு பயோடேட்டா இருந்தது அப்படின்னா, ஒரு ரெஸ்யூமே நமக்கு கையில் கிடைக்குது அப்படின்னா நம்ம கண்டிப்பாக அவங்களுக்கு வேலை கொடுப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய ரெஸ்யூமே வந்து இருக்கணும் அப்படின்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒருங்கமைந்த திட்டமிடல் அப்படின்ற இந்த அத்தியாயத்தினுடைய ஒரு பகுதி நம்ம இப்போ முடிச்சிட்டோம். இனி அடுத்த பகுதியில் இன்னும் ரொம்ப ரொம்ப முக்கியமான பல விஷயங்கள் இருக்குது. தோல்விக்கான காரணங்கள் என்ன, நம்மை நாமே சுய அலசல், அப்புறம் நம்மை நாமே மதிப்பீடு செய்து கொள்வது, எந்த மாதிரியான விஷயங்களை நம்ம எப்படி மாற்றினா நம்மளுடைய வாழ்க்கை தரம், செல்வ வளம் இதையெல்லாம் பெருக்க முடியும், அண்ட் தென் நம்மளை நாமே தெரிந்து கொள்வதற்கான ஒரு சில கேள்விகள், நம்மை நாமே கேட்டுக்கொண்டு அதை சரி செய்வதற்கான கேள்விகள், அப்புறம் செல்வம் சேர்ப்பதற்கான வாய்ப்புகளை எங்கே எப்படி தேடி கண்டுபிடிப்பது அப்படின்னு நிறைய முக்கியமான விஷயங்களை நாம் அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லோருக்குமே இந்த நாள் மட்டுமல்ல எல்லா நாளுமே இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். பாய்.